நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் டூ இட் ரவுண்ட் நடக்குது. இதற்காக விஜய் யேசுதாஸ் மற்றும் பாடகி மஞ்சரி அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை வந்து கலந்துக்கிறாங்க. இந்த வித்தியாசமான காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம ஜூனியர் குட்டிஸ் எல்லாம் ஒரு போட்டியாளர் மற்றொரு போட்டியாளரோட சேர்ந்து சாம சூப்பரா ஆடிப்பாடி தெரிக்க விட்டுருக்காங்க. அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய சொந்த வரிகளை போட்டு அற்புதமா கானா பாடலை பாடி அசத்துற ஒரு குழந்தை இந்த வாரமும் தேவாவுடைய கானா பாடலை எடுத்து அதை சொந்த வரிகள்லாம் போட்டு சாம சூப்பரா ஆடிப்பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆட்டம் போட வச்சிருக்கு. நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல எப்பவுமே கானா பாடல பாடுற குழந்தைங்களுக்கு அதிக அளவுல வரவேற்பு இருக்கும். அப்படி இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே தனித்துவம் வாய்ந்த குழந்தையா ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய சொந்த லிரிக்ஸை போட்டு ஒவ்வொரு பாடலையும் வேற லெவல்ல பாடி அழுத்தி இந்த ப்ரோக்ராமே நல்லா என்டர்டெய்னிங்கா கொண்டு போற திறமையான குழந்தை தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான கானா மெலோடியன். அவன் இந்த வாரம் பாடகர் விஜய் யேசுதாஸ் பாடகி மஞ்சிரி அவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துகிட்ட டூ இட் ரவுண்ட்ல இதுல இருக்க மற்றொரு திறமையான போட்டியாளரான ஸ்ரீவர்தினியோட சேர்ந்து தேவா மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடி காணாங்கத்த மீன் வாங்கின அற்புதமான கானா பாடலுடைய மெட்டில தன்னுடைய சொந்த வரிகள்ல அவனை பத்தி சூப்பர் சிங்கர் செட்லயும் அதுல இருக்கவங்களை பத்தியும் வரிகள்லாம் போட்டு செம்மையா ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி வேற லெவல்ல ஆஸ்திருந்தான். இந்த பாடலை பாடும்போது மெலோடியும் ஸ்ரீவர்தினி செம்மையா டான்ஸ் ஆடினதோட மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆட்டம் போட வச்சிருந்தாங்க. இந்த அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அங்கிருந்த நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி அவங்கள பாராட்ட அதுல குறிப்பா டி இமான் மற்றும் சித்ராமா அவர்கள் சொல்லும் போது சூப்பர் சிங்கர்லயே இதுதான் பெஸ்ட் மொமெண்ட், உன்னுடைய பாடலை கேட்டீங்க எல்லாருமே என்ஜாய் பண்றதோட மட்டும் இல்லாம எல்லாருமே ஆட்டம் போட வச்சிருக்கேன்னு சொல்லி பாராட்டினாங்க. அதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினரான விஜய் யேசுதாஸ் மற்றும் மஞ்சரி அவர்கள் சொல்லும் போது ஒரிஜினல் வரிகளை போட்டு இந்த மாதிரி பாடுறதுலாம் அசாத்தியமான டேலண்ட். அப்படி தேவாசருடைய பாடல் மெட்டில் நீங்க ரெண்டு பேருமே ரொம்பவே அற்புதமா பாடிருந்தீங்கன்னு சொல்லி நம்ம கானா மெலோடியை பாராட்டி இருந்தாங்க. அதன் பிறகு இவங்களோட அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸ்க்காக இவங்களுக்கு கோல்டன் ஷவரும் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பமான கிராண்ட் லான்ச்ல இருந்து இப்போ வரைக்கும் தன்னுடைய சொந்த வரிகளை போட்டு சொந்த பாடல் அற்புதமா பாடி அசத்துற கானா மெலோடியின் பத்தியும் அவர் இந்த வாரம் தேனிசை தென்றல் தேவா மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவருடைய கானா பாடல்களை எடுத்து அதே மெட்டில தன்னுடைய சொந்த வரிகளை போட்டு அற்புதமா பாடி தெரிக்க விட்டு கொடுத்திருக்க அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11ல பாடுற திறமையான குட்டீஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.